Welcome to this concept explainer brought to you by CBSE Score Lab of profsam.com, that is profsam.com. இன்னைக்கு நாம யூனிட் 10 வேவ் ஆப்டிக்ஸோட இன்ட்ரோடக்ஷனை பார்க்க போறோம். இந்த சாப்டர் கொஞ்சம் ட்ரிக்கியா ஃபீல் ஆகலாம், ஆனா பயப்படாதீங்க. ரொம்ப சிம்பிளா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். சரி, ஒரு சிம்பிள் கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீங்க சோப் பபிள் பார்த்திருப்பீங்க, யானி சோப்பு குமிழி. பாத்திருக்கேன். அதுல எப்படி அந்த ரெயின்போ மாதிரி பியூட்டிஃபுல் கலர்ஸ் தெரியுது? அந்த சோப் தண்ணில ஏதாவது கலர் இருக்கா? இல்லையே, சோப் வாட்டர் டிரான்ஸ்பரண்டா தானே இருக்கும். அது எப்படி? கிளியரா இருக்கிற ஒரு விஷயத்துல இருந்து இவ்ளோ கலர்ஸ் வருது. அது எப்பவுமே ஆச்சரியமா இருக்கும். கரெக்ட். இன்னொரு சர்ப்ரைசிங் விஷயம் சொல்றேன். நம்ம கேமரா லென்ஸ் இல்லனா கண்ணாடி முன்னாடி ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்னு ஒரு லேயர் இருக்கும். பாத்திருக்கீங்களா? ஆமா, ஒரு ப்ளூயிஷ் ஷேட்ல இருக்குமே, அதுவா? அதேதான். அது எப்படி ஒர்க் ஆகுது தெரியுமா? அது லைட்டை யூஸ் பண்ணி இன்னொரு லைட்டை கேன்சல் பண்ணுது. அதாவது ஒளிய வைத்து ஒளிய நீக்கி ரிஃப்ளெக்ஷனை குறைக்குது. வெயிட், வாட்? ஒரு லைட் வச்சு இன்னொரு லைட்டை கேன்சல் பண்றதா? அது எப்படி சாத்தியம்? ரெண்டு டார்ச் லைட் ஆன் ஆயிடுச்சா வெளிச்சம் ஜாஸ்தி தானே ஆகணும். எக்ஸாக்ட்லி. இந்த எப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான் நம்ம வேவ் ஆப்டிக்ஸ் படிக்கணும். இனிமே லைட்டை வெறும் ஒரு நேர்கோடா, ஒரு ரேயா பார்க்காம, அது ஒரு அலை, ஒரு வேவ் மாதிரி பார்த்தா இந்த சோப் பபிள் கலர்ஸ், ஆன்டி ரிஃப்ளெக்ஷன் கோட்டிங்னு எல்லாமே புரியும். இதோட கோர் ஐடியா ரொம்ப சிம்பிள் தான். லைட் ஒரு பார்ட்டிகல் மட்டும் இல்ல, அது ஒரு வேவ். வேவ்னா எப்படி? ஒரு அமைதியான குளத்துல கல் போட்டா எப்படி ரிப்பிள்ஸ் விரியுதோ, ஓ ஓ ஓகே ஓகே. அதே மாதிரி தான் லைட்டும் டிராவல் பண்ணோம். ரே ஆப்டிக்ஸ்ல நாம பார்த்தது ஒரு தூர பார்வை. இப்ப நாம மைக்ரோஸ்கோப் வச்சு கிட்ட போய் பார்க்க போறோம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஹைவே டிராஃபிக் மாடல் அனாலஜி எடுத்துக்கலாம். லைட் வேவ்ஸ ஹைவேல போற கார்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஹைவேல கார்ஸ். ரெண்டு செப்பரேட் ஹைவே ஒன்னா மர்ஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கார்ஸ் எல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டா ஒரே சிங்க்ல வந்தா அத கொஹேரண்ட்னு சொல்றோம். அப்போ அந்த மர்ஜ் பாயிண்ட்ல ஒரு நீட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். டிராஃபிக் ஸ்மூத்தா போகும். ஓகே, கொஹேரண்ட்னா ஒரு ஆர்டரோட வர்றது. அப்போ இன்கொஹேரண்ட்னா? கரெக்ட். இப்போ அந்த கார்ஸ் எல்லாம் ரேண்டமா வேற வேற ஸ்பீட்ல ஒரு டிசிப்ளின் இல்லாம வந்தா அதத்தான் இன்கொஹேரண்ட்னு சொல்றோம். அங்க என்ன ஆகும்? டிராஃபிக் ஜாம் ஆயிடும், குழப்பம்தான் இருக்கும். அதேதான். லைட்டும் அப்படிதான். ரெண்டு கொஹெரண்ட் லைட் வேவ்ஸ ஒன்ன மீட் பண்ணும்போது சரியான ஃபேஸ்ல மீட் பண்ணுனா ஒன்னு சேர்ந்து பெரிய அலையா மாறும். வெளிச்சம் ஜாஸ்தி ஆகும். இத கன்ஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ்னு சொல்றோம். அப்போ ஆப்போசிட்டா நடந்தா? அதுதான் இங்க இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அந்த ரெண்டு வேவ்ஸும் ஆப்போசிட் ஃபேஸ்ல மீட் பண்ணுனா ஒன்னு கேன்சல் பண்ணி அந்த இடமே இருட்டாகிடும். ஓ, அதுதான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸா? பர்ஃபெக்ட். கார்ஸ் மாதிரி லைட்டும் ஒன்னா சேர்ந்து டிராஃபிக் ஜாம், யானி டார்க்னஸை கிரியேட் பண்ண முடியும். ஓ, இப்ப புரியுது. அப்போ போன சாப்டர் ரே ஆப்டிக்ஸ்ல நம்ம படிச்ச விஷயங்கள்ல சில கேள்விகளுக்கு பதில் இல்லையே. இப்போ அந்த கேப்ஸை இது ஃபில் பண்ணுமா? எக்ஸாக்ட்லி. நிழல்களுக்கும் ஏன் ஷார்ப் எட்ஜ் இல்லாம கொஞ்சம் பிளர்டா இருக்கு? சோப் பபிள்ல ஏன் கலர்ஸ் வருது? இதெல்லாம் ரே ஆப்டிக்ஸ் வச்சு சொல்ல முடியாது. ஆனா வேவ் தியரி வச்சு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கடல்ல பேரலலா அலைகள் வருது. அது நடுவுல ஒரு பாறை இருக்கு. அந்த பாறையில ரெண்டு சின்ன கேப் இருக்கு. அந்த பேரலல் வேவ்ஸ் எப்போ அந்த கேப்ஸை ஹிட் பண்ணுதோ ஒவ்வொரு கேப்பும் ஒரு புது வேவ் சோர்ஸ் மாதிரி மாறிடும். ஓகே, சோ புது வேவ் ஸ்டார்ட் ஆகும். ஆமா, அந்த சின்ன கேப்ல இருந்து சர்க்குலர் வேவ்ஸ் பரவ ஆரம்பிக்கும். இப்போ இந்த ரெண்டு கேப்ல இருந்து வர்ற சர்க்குலர் வேவ்ஸ் ஒன்னு கிராஸ் பண்ணும். கரெக்டா? ஆமா, கிராஸ் ஆகும். அப்போ சில இடங்கள்ல ரெண்டு அலையோட கிரெஸ்ட் ஒன்னா சேர்ந்து ரொம்ப பெரிய அலை உருவாகும், பிரைட் ஸ்பாட். சில இடங்கள்ல ஒரு அலையோட கிரெஸ்டும் இன்னொரு அலையோட ட்ரஃப்பும் சேர்ந்து அலையே இல்லாம ஃபிளாட் ஆயிடும், டார்க் ஸ்பாட். இதுதான் இன்டர்ஃபெரன்ஸ். Now let us see how NCERT defines this. NCERTல இந்த ஐடியா எப்படி இவால்வ் ஆச்சுன்னு ஒரு சின்ன ஹிஸ்டரி கொடுத்திருக்காங்க. அதை கொஞ்சம் படிக்கிறீங்களா? Sure. In 1678, the Dutch physicist Christian Huygens put forward the wave theory of light. It predicted that on refraction, if the wave bends towards the normal, then the speed of light would be less in the second medium. This is in contradiction to the prediction made by using the corpuscular model of light. It was much later confirmed by experiments.
இதுல கார்பஸ்குலர் மாடல்னு ஒரு வேர்டு வருது. அப்படின்னா என்ன? அதுக்கும் இந்த வேவ் மாடலுக்கும் என்ன பெரிய சண்டை நடந்துச்சு? நல்ல கேள்வி. அது ஒரு பெரிய ஹிஸ்டரி. நம்ம அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஸ்டெப் 1, 1600ஸ்ல சர் ஐசக் நியூட்டன் மாதிரி பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் லைட்டுங்கிறது கார்பசல்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. கார்பசல்ஸ். அதாவது ரொம்ப சின்ன டைனி பார்ட்டிகிள்ஸ். இந்த பார்ட்டிகிள்ஸ் நேர்கோட்ல டிராவல் பண்ணும்னு நம்பினாங்க. இததான் கார்பஸ்குலர் தியரின்னு சொன்னாங்க. ஓகே, சோ நியூட்டன் சொன்னது லைட் இஸ் a particle. ஸ்டெப் 2. ஆனா அதே காலத்துல ஹாய்கன்ஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் இல்ல லைட் ஒரு பார்ட்டிகிள் கிடையாது, அது ஒரு அலை, ஒரு வேவ் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நியூட்டனோட பேருக்கு முன்னாடி ஹாய்கன்ஸோட தியரியை யாரும் அதிகமா கண்டுக்கல. அப்போ எப்போ இந்த சிச்சுவேஷன் மாறிச்சு? ஸ்டெப் 3. முக்கியமான பிரச்சனை ரீஃப்ராக்ஷன்ல வந்துச்சு. லைட் ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போகும்போது பெண்ட் ஆகும்ல. ஆமா. நியூட்டனோட பார்ட்டிகிள் தியரி படி லைட் டென்சர் மீடியம்குள்ள லைக் வாட்டர்க்குள்ள போகும்போது அதோட ஸ்பீட் அதிகமாகும்னு சொன்னாங்க. ஆனா ஹாய்கன்ஸோட வேவ் தியரி அது ஸ்பீடு குறையும்னு சொன்னுச்சு. am I right? எக்ஸாக்ட்லி. பாத்தீங்களா, ரெண்டு தியரியும் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ப்ரெடிக்ஷன் கொடுத்துச்சு. ஒரு பெரிய குழப்பம். ஓ, அப்போ ரெண்டுல எது கரெக்ட்னு ப்ரூவ் பண்ணாலே ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும்ல. கரெக்ட். ஆனா அந்த காலத்துல லைட்டோட ஸ்பீடை மெஷர் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி இல்ல. சோ வெயிட் பண்ண வேண்டியிருந்துச்சு. எவ்ளோ நாளா? ஸ்டெப் 4. சுமார் 150 வருஷம் கழிச்சு 1850ல ஃபூகோங்கிற சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு தண்ணில லைட்டோட ஸ்பீட் காத்துல இருக்கிற ஸ்பீடை விட கம்மிதான்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. வாவ், 150 இயர்ஸா? ஆமா, அன்னைக்கு தான் ஹுய்கன்ஸ் சொன்ன வேவ் தியரி ஜெயிச்சிடுச்சு. ஸ்டெப் 5. கடைசியா ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல்லோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தியரி வந்து லைட் டிராவல் பண்றதுக்கு எந்த மீடியமும் தேவையில்லை, அது ஒரு டிரான்ஸ்வர்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு ஆணித்தரமா உறுதிப்படுத்திருச்சு. Hope everything is clear so far. This concept explainer is from profsam.com, that is profsm.com. ஆக ரே ஆப்டிக்ஸ்ல நாம படிச்ச ஸ்னெல்ஸ் லாக்கு உண்மையான காரணம் என்னன்னு நாம இந்த வேவ் ஆப்டிக்ஸ்ல தான் ஆழமா தெரிஞ்சுக்க போறோம். இதுதான் போன யூனிட்டுக்கும் இந்த யூனிட்டுக்கும் உள்ள தொடர்பு. Okay, so ray optics is what happens, wave optics is why it happens. பெர்ஃபெக்ட் சம்மரி. இப்போ எக்ஸாம்ல மார்க் குறைக்கிற சில சைலண்ட் கில்லர்ஸ பார்க்கலாம். முதல் தவறு, ரெண்டு லைட் சோர்ஸ் சேர்ந்தா எப்பவுமே வெளிச்சம் அதிகமாகும். ஆமா, அது லாஜிக் தானே. நம்ம வீட்ல 2 பல்பு போட்டா ரூம் நல்ல பிரைட் ஆகுது. பொறுத்தது. நம்ம வீட்ல இருக்கிற பல்ப்ஸ் இன்கோஹெரண்ட் சோர்சஸ். அதனால அதுங்களோட இன்டென்சிட்டி சும்மா ஆட் ஆகுது. ஓ, ஆனா 2 கோஹெரண்ட் லைட் சோர்சஸ் சேர்ந்தா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இன்டர்ஃபெரன்ஸ் பேட்டர்ன் கிடைக்கும். அதுல சில இடங்கள் 4 மடங்கு பிரகாசமாகவும் சில இடங்கள் கம்ப்ளீட்டா இருட்டாகவும் ஆகலாம். ஓ, அப்போ ரெண்டு லைட் சேர்ந்து இருட்ட கிரியேட் பண்ண முடியுங்கிறது உண்மைதான். அதுக்கு பேரு தான் டிஸ்ட்ரக்டிவ் இன்டர்ஃபியரன்ஸ், கரெக்ட்டா? பெர்ஃபெக்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஹெரன்ஸ் இருந்தா பேட்டர்ன் வரும், கொஹெரன்ஸ் இல்லனா பிரைட்னஸ் சும்மா ஆட் மட்டும்தான் ஆகும். இப்போ அடுத்த சைலண்ட் கில்லர், தவறு 2. லைட் எப்பவுமே நேர்கோட்ல தான் பயணம் செய்யும். இப்போ அதே தான் சொல்லுவேன். ரே ஆப்டிக்ஸ் சாப்டர் முழுசா அதைத்தான் படிச்சோம். நம்ம பார்க்குற நிழல்கள் கூட ஷார்ப்பா தானே இருக்கு. உங்க பாயிண்ட் கரெக்ட். ஆனா சரியான கருத்து என்னன்னா, லைட் ஒரு வேவ், அதனால அது எப்பவுமே ஆப்ஸ்டக்கிள்ஸை சுத்தி கொஞ்சம் வளையும். இந்த ஃபினாமினானுக்கு பேரு டிஃப்ராக்ஷன். டிஃப்ராக்ஷனா? அப்போ ஏன் அது நம்ம கண்ணுக்கு தெரியல? பிகாஸ் லைட்டோட வேவ் லென்த் ரொம்ப ரொம்ப சின்னது. அதனால அந்த வளைவு, அந்த பெண்டிங் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப நெக்லிஜிபிளா இருக்கும். பட் அது எப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ரே ஆப்டிக்ஸ் இஸ் ஜஸ்ட் an approximation. சோ உண்மையா ஒளி எப்பவும் வளையும், ஆனா அதோட வேவ்லென்த் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது நம்ம டெய்லி லைஃப்ல தெரியறதில்ல, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி, அதுதான் பாயிண்ட். சரி, இந்த கான்செப்ட்ஸை ஞாபகம் வச்சுக்க சில ட்ரிக்ஸ் சொல்றேன். ஓகே. முதல்ல ஒரு மெமோனிக். இந்த யூனிட்டோட 4 முக்கியமான கான்செப்ட்ஸ்க்கு WHIP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. W for wavefronts, H for Huygens principle, I for interference and P for polarization. WHIP நல்லா இருக்கு, ஈஸியா இருக்கும். அடுத்து ஒரு இமேஜினேஷன். டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னா என்னன்னு புரிஞ்சிக்க
ஒரு பாம்பு உருண்டு போறத இமேஜின் பண்ணிக்கோங்க. பாம்பா? ஓகே. அந்த பாம்பு முன்னாடி போகுது, ஆனா அதோட உடம்பு சைடு டு சைடு வளைஞ்சு நெளிஞ்சு போகுது. அதாவது அது போகும் திசைக்கு பெர்பெண்டிகுலரா அதோட உடம்பு அசையுது. இதுதான் டிரான்ஸ்வர்ஸ் வேவ். லைட்டும் இப்படிதான் டிராவல் பண்ணும். ஓ, அந்த ஸ்னேக் அனாலஜி நல்லா புரியுது. அதுல எப்படி போலரைசேஷனை கொண்டு வரது? குட் கொஸ்டின். இப்போ அந்த பாம்பு 2 கம்பி இருக்கிற ஒரு வெர்டிக்கல் கேட்குள்ள போக ட்ரை பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாம்பு மேல கீழ நெளிஞ்சா மட்டும்தான் அதை தாண்டி போக முடியும். ஆமா, சைட் டு சைடு நெளிஞ்சா கேட்ல இடிச்சுக்கும். இதுதான் போலரைசேஷன்னு சொல்றோம். ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவோட ஆசிலேஷனை ஒரே ஒரு பிளேனுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்றது. கடைசியா ஒரு அசோசியேஷன். நீங்க யூஸ் பண்ற ஃபைபர் ஆப்டிக்ஸ் இன்டர்நெட், ப்ளூரே பிளேயர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ல யூஸ் பண்ற பார்கோட் ஸ்கேனர், 3D சினிமா பார்க்க யூஸ் பண்ற கண்ணாடி, இதெல்லாம் லைட்டோட வேவ் நேச்சரை வச்சு தான் வேலை செய்யுது. இது வெறும் டெக்ஸ்ட் புக் விஷயம் மட்டும் இல்ல, நம்ம மாடர்ன் வேர்ல்டோட ஃபவுண்டேஷன். சரி, இந்த இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து 3 முக்கியமான பாயிண்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, லைட்டுக்கு அலைத்தன்மை யானி வேவ் நேச்சர் இருக்கு. அதனால தான் ரே ஆப்டிக்ஸால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத இன்டர்ஃபெரன்ஸ், டிஃப்ராக்ஷன், போலரைசேஷன் போன்ற விஷயங்கள் நடக்குது. ஓகே. பாயிண்ட் 1, வேவ் நேச்சர். 2, லைட்டோட வேவ்லென்த் ரொம்ப ரொம்ப சின்னது. அதாவது 400 to 700 நானோமீட்டர்ஸ். அதனால தான் அதோட வேவ் எஃபெக்ட்ஸ் நம்ம அன்றாட வாழ்க்கையில வெளிப்படைய தெரியறதில்ல. பாயிண்ட் 2, ஸ்மால் வேவ் லென்த். 3, லைட் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் வேவ். அப்படின்னா அது பயணம் செய்யும் திசைக்கு செங்குத்தாக தான் பெர்பெண்டிகுலரா அதோட எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் ஆசிலேட் ஆகும். இந்த டிரான்ஸ்வர்ஸ் நேச்சர் தான் போலரைசேஷனுக்கு காரணம். 12th CBSE பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் மேத்ஸ்ல மேக்ஸிமம் மார்க்ஸ் வாங்க profsam.com-க்கு விசிட் பண்ணுங்க. That is PROF SAM, right? எஸ், PROFSAM.com. அடுத்த பகுதியில நாம ஹைகன்ஸ் பிரின்சிபல் பத்தி இன்னும் விரிவாக பார்க்கலாம். நன்றி.